அணையாத தீபமாய் ஆத்மா ஜோதியை அறிந்தேன் நின் கருணையாலே. நான் அடைந்த செல்வம் பல கோடியே, நான் அடைந்த செல்வம் பல கோடியே, இனி நாளும் இன்பமன்றி வேறேதும் இல்லையே. ஓம் சாந்தி. 21/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, முதலில் நீங்கள் ஓர் உண்மையான வருமானத்தை சம்பாதிப்பதற்கு முயற்சி செய்து பின்னர் உங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் அதனை செய்ய தூண்டுங்கள். புண்ணியம் வீட்டிலேயே ஆரம்பிக்கின்றது. கேள்வி: சந்தோஷத்தையும் சௌகரியத்தையும் அடைவதற்கான வழி என்ன? பதில்: தூய்மையாகும். எங்கு தூய்மை இருக்கின்றதோ அங்கு சந்தோஷமும் சௌகரியமும் இருக்கும். தந்தை சத்தியயுகமாகிய தூய உலகத்தை ஸ்தாபிக்கின்றார். அங்கு விகாரங்கள் இருக்காது. விகாரமின்றி எவ்வாறு உலகம் தொடர முடியும் என்று தேவர்களை வழிபடுபவர்களால் ஒரு பொழுதும் வினவ முடியாது. இப்பொழுது நீங்கள் சௌகரியமான உலகத்திற்கு செல்ல வேண்டும். ஆகவே நீங்கள் இத்தூய்மையற்ற உலகத்தை மறக்க வேண்டும். நீங்கள் சாந்தி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நினைவு செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. இப்பழைய உலகை உங்கள் புத்தியில் இருந்து அகற்றுவதற்கு நடந்தும் உலாவியும் திரியும் போது உங்களை ஓர் சாந்தி தாம வாசியாக கருதுங்கள். சாந்தி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நினைவு செய்து ஓர் உண்மையான வருமானத்தை சம்பாதிப்பதுடன் அதை ஏனையோரும் செய்வதற்கு தூண்டுங்கள். 2. ராஜயோக தபஸ்யா செய்து உங்களை ஒரு புண்ணியாத்மாவாக ஆக்குங்கள். எப்பொழுதும் சுயதரிசன சக்கரத்தை தொடர்ந்தும் சுழற்றுவதனால் மாயையின் தலையை வெட்ட முடியும். ஆசீர்வாதம். நீங்கள் செல்வந்தராகி நிரம்பியிருக்கும் உணர்வுடன் சதா திருப்தியை அனுபவம் செய்வீர்களாக. சுயராஜ்யத்தின் செல்வம் இந்த ஞானமும் தெய்வீக குணங்களும் சக்திகளும் ஆகும். இந்த சகல வகையான செல்வத்தாலும் சுயராஜ்ய அதிகாரத்தின் உரிமையை கொண்டுள்ளவர்கள் சதா திருப்தியாக இருப்பார்கள். அவர்களிடம் எந்த ஒரு பேரும் குறைவாக இருப்பதன் பெயரோ அல்லது சுவடோ இருக்காது. எந்த விதமான எல்லைக்குட்பட்ட ஆசைகளையே அறியாதவர்களாக இருப்பதே செல்வந்தராக இருத்தல் எனப்படுகின்றது. அவர்கள் சதா அருள்பவர்களாக இருப்பார்கள். ஒருபோதும் பிச்சைக்காரர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் நிலையான, துண்டிக்காத, சந்தோஷமான, அமைதி நிறைந்த சுய ராஜ்யத்தின் உரிமையை கொண்டிருப்பார்கள். அவர்களின் துண்டிக்காத அமைதியை எந்த வகையான இக்கட்டான சூழ்நிலையாலும் இல்லாமல் செய்ய முடியாது. ஸ்லோகம். ஞான கண்ணால் முக்காலங்களையும் 3 உலகங்களையும் பார்ப்பவர்கள் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.